அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கவலைப்படாதீர்கள், நோயாளியாக இருந்தால் இதை படிக்கும். ஹஜ்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் எவரேனும் நோய் நிவாரணத்தை விரும்பினால் குர்ஆனில் ஏதாவது ஒரு ஆயத்தை ஒரு தாளில் எழுதி அதை மழை நீரில் கழுவி குடிக்கவும். மேலும் தனது மனைவியின் விருப்பத்துடன் மகளிருந்து சில ரூபாயில் தேனை வாங்கி குடிக்கவும். இவைகளில் பல காரணங்களால் நிவாரணம் இருக்கிறது. குர்ஆனில் ஓரிடத்தில் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், நாம் குர்ஆனில் முஃமின்களுக்காக அருளையும் நிவாரணத்தையும் இறக்கி வைத்துள்ளோம் என்றும், மற்றோர் இடத்தில் வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கன், நம் வானத்திலிருந்த பரக்காத்தான நீரை இறக்கி வைக்கணும் என்றும், மற்றோர் இடத்தில் ஃபஇன் திபுன லக்கும் அன் ஷைஇம் மின்ஹு நஃப்ஸன் வகுலு ஹனியன் மரியா, பெண்கள் அவர்களின் மகரிலிருந்து உங்களுக்கு மன மகிழ்வுடன் கொடுத்தால் அதில் நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்கள் என்றும் அல்லாஹ் கூறியுள்ளான். தேனை பற்றி குர்ஆனில் ஃபீஹி ஷிஃபாஉ லின்னாஸ், தேனில் மக்களுக்காக நோய் நிவாரணம் இருக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது. இப்னு மஜா என்ற ஹதீஸ் நூலில் ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் காலை தேனை நக்கி சாப்பிட்டால் அவருக்கு எந்தவித பெரிய நோயும் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.